தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவர்கள் நாளை வருகை குறித்து அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே நாளை நிகழ்ச்சி எல்லோரும் வியக்கத்தக்க அளவிற்கு இந்த நிகழ்ச்சி அமையும். அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தேவையான அனைத்து வசதிகளையும் என்னென்ன காவல்துறை அவர்கள் வேண்டுகோள் வைத்தார்களோ அந்த வேண்டுகோள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு, குடிநீர், ரெஸ்ட் ரூம், அதேபோல அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு பாஸோ QR கோடோ கிடையாது. யார் வேண்டுமானாலும் மகிழ்ச்சியோடு வந்து செல்லலாம். ஆகவேதான் வருகின்றவர்களுக்கு குடிநீர், மருத்துவ வசதி, அதேபோல அவர்களுக்கு முழு பாதுகாப்பு தருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் உணவு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற நிலை இல்லை. ஆகவேதான் வருகின்றவர்களுக்கு தேவையான குடிநீர், முழு பாதுகாப்பு, மருத்துவ வசதி, ரெஸ்ட் ரூம், வாகனங்கள் அருகாமையில் நிறுத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய பேருரையை கேட்டு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவர்களை வாழ்த்தி நீங்கள் செல்லலாம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 30,000 பேருக்கு மேலே வருவாங்க சொல்லுவீங்க. எவ்வளோ கழிவறை வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? ஒரு 20 இடங்களிலே கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் வந்து சைடில் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு பிடிச்சி குடிக்கிறதுல சிரமம் இருந்துச்சு. அதுக்கு மாற்று நம்ம இந்த டைமும் அது தண்ணி சைடில் தான் வச்சிருக்கோம். இல்லை, குடிநீர் சுற்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் உள்ளே இருக்க வருகின்றவர்களுக்கு கையிலே தண்ணீர் பாட்டில் வழங்கப்படும். இந்த டைம் எதுவும் சொல்லியிருக்கீங்களா? நாளை காலை வரவங்க எத்தனை மணிக்கு வரணும்னு? எல்லோருமே 8 மணி அளவில் இங்கே வருகை தந்து நிகழ்ச்சியை கலந்து கொள்ளலாம்.